அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மாசமோட நெக்ஸ்ட் சேனல். வணக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள் துருக்கியிலிருந்தே ஆரம்பிச்சிடலாம். துருக்கிக்கு வந்த லிபியானுடைய ஆர்மி ஜெனரல் இறந்து போயிட்டார். விமான விபத்தில் இறந்து போயிட்டார். அது இல்லாமல் இன்னொரு சோகமான செய்தி என்னவென்றால், துருக்கியினுடைய 3வது கப்பல் மீது இன்று ரஷ்யா தாக்குதலை நிகழ்த்தி விட்டது. இது துருக்கிக்கு பலத்த சேதம். அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான சூழ்நிலையை பார்த்துட்டேன். அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், குறிப்பாக அருணாச்சல பிரதேசத்தை சீனா இணைப்பதற்கான முயற்சியை செய்கிறது என்று ஒரு பகீர் குற்றச்சாட்டு. நம்ம இந்த பகீர் செய்தியோடு உள்ளே போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சாரி, ஏரியாவே இப்படி பிரித்து மேயுது அந்த ஏரியாவில். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். ஏன்னா பெரிய அளவுக்கு கொண்டாடுவீங்க. ஸோ இந்த கிறிஸ்மஸ் அதுவுமா ஒரு 4 நாள் லீவ் வருதில்ல. இந்த லீவு நாளில் நானும் ஒரு சில பிளான்லாம் பண்ணியிருக்கேன். ஏதோ வெளியே போகலான்னு சொல்லிவிட்டு. ஸோ எங்கே போகிறதுன்னு நான் பிளான் பண்ணல. நான் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். எங்கே போனாலும் நம்ம வீடியோ மிஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிடுறேன். ஒன்று. இரண்டாவது விஷயம், ஆல்மோஸ்ட் நம்ம 2025 எண்டுக்கு வந்துவிட்டோம். ஜார்ஜியா மெலோனி அவர்கள், இத்தாலியினுடைய பிரசிடென்ட் ஜார்ஜியா மெலோனி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, 2025 நம்மளுக்கு ரொம்ப ஒரு டஃப்பான காலமாக அமைஞ்சிருச்சு. அதனால் வருகின்ற 2026 இதை விட மோசமான ஒரு காலகட்டமாக மாறப்போகுது. அதையும் நம்ம எதிர்கொள்ளணுன்றாங்க. சரி, அப்போ தான் நினச்சிக்கிட்டேன். அந்த ஆள் எப்படி இருப்பார்? கருப்பாக இருப்பார். இந்த ஆள் எப்படி இருப்பார்? கருப்பாக பயங்கரமாக இருப்பார். ஸோ அந்த 2 தான் வித்தியாசம். 2025க்கும் 2026க்கும் அவர் கருப்பாக இருப்பார். இந்த வருஷம் கருப்பாக பயங்கரமாக இருக்குன்றாங்க. இதுக்கு இந்த வாழ்த்து சொல்லாமலே இருந்திருக்கலாமா அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக அவங்க சொல்கிறது கரெக்டு தான். நம்ம எதிர்பார்க்குறத விட 2026 மிக மோசமாக அமையும். அதற்கு முழுமையாக தலைமை பொறுப்பு ஏற்று நடத்துகின்ற முக்கிய பொறுப்பு யார் வகிக்கிறாருன்னா ட்ரம்ப் அவர்கள் தான். அவர் கையில் தான் இருக்குது. ஏற்கனவே அவர் பதவி ஏற்றதுலேருந்தே உலகத்தை அப்படியே ரணகலமாக கொண்டு போயிட்டுருக்கிறார். அது இந்த வருஷம் ஜனவரியிலிருந்து மிக அற்புதமாக கொண்டு போயிட்டார். ட்ரம்ப் அவர்கள் பதவியில் காலடி வச்சதுலேருந்து இன்ன வரைக்கும் தங்க விலை வரலாறு காணாத உச்சத்தை அடைந்து விட்டது. என்னென்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் இல்லை, எல்லா நாடுகளையும் பிரித்து மேய்ஞ்சிட்டார். ஏற்கனவே எல்லா நாடுகளும் ரஷ்யா உக்ரைன் வாரில் பெருசாக பாதிச்சிருந்து, இதில் இருந்தால் இவர் வேறு ஓடி வந்து இடையில் திரும்புகிற பக்கம்லாம் வரியை போட்டு அதை சொல்லி, அதுவும் இன்றைக்கெல்லாம் டைலாக்லாம் வேறு லெவலில் இருக்குது. அதை நம்ம நேற்றே நிறைய பேசிட்டோம். அதனால் நம்ம ரொம்ப அவசரமாக பேச வேண்டியது துருக்கிக்கிட்ட போயிடலாம். ஒரு நல்ல செய்தி ஒன்று சொல்லிட்டு போயிடலாமே. அமெரிக்காவில் இந்த டிசீஸுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அது பேர் சென்ட்ரல் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரிவென்ஷன் சொல்லுவாங்க, சிடிசி டிபார்ட்மெண்ட். இவங்க இதுவரை என்ன பண்ணாங்கன்னா, பெரும்பாலும் குரங்குகளை எடுத்து அதை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்களுக்கு மாற்றுவாங்க. இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆர்கன் ஆன் ஏ சிப் டெக்னாலஜி மூலயமா, கம்ப்யூட்டர் மாடலிங் மூலயமா ஆல்டர்னேட் பண்ணி அதிலே நம்ம டெஸ்டிங் எடுத்துக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் இனி குரங்குகளுக்கு விடுதலை அளிக்கப்படுகிறதாம். வழக்கமாக குரங்குகளுக்கு நிறைய இது மாதிரி மெடிசன் கொடுத்து அது ஓரளவுக்கு நிறைய குரங்குகள் இறந்துருக்கான். இனிமேல் இந்த குரங்குகளுக்கு விடுதலை கொடுக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்புமே கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம ஃபஸ்ட்டு இந்தியாவிலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். காரணம் என்னென்னா, நேற்று நம்மளுடைய சிடிஎஸ் அனில் சௌகான் அவர்கள், நம்ம இராணுவ தளபதி அவர்கள் என்ன சொன்னார், நம்ம எல்லை பகுதியில் எழுந்த பகுதிகளை பிடிப்பதற்கான யுத்தக்களம் நெருங்கி விட்டது. அது மிக நீண்ட நெடிய யுத்தமாக இருக்க போகிறது. தயாராக இருங்கள் வீரங்களே அப்படின்னு சொன்னாங்கல்ல. சரி, நம்ம தயாராக வேண்டியதுதான். என்ன காரணம் அப்படின்னா, அமெரிக்கானுடைய அவங்களுடைய காங்கிரஸ் எல்லாம் என்ன ஒரு பெரிய ஒரு இது சொல்லியிருக்காங்கன்னா, யுஎஸ் காங்கிரஸ் இந்தியாவுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, 2040 சீனானுடைய கோர் இன்டென்ஷனே அருணாச்சல் பிரதேசத்தை இணைப்பது தானே. முதல்ல தைவானை இணைச்சிட்டு 2040க்குள்ளார அருணாச்சல் பிரதேசத்தை இணைப்பதற்கான முழு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கணுன்றாங்க. சரி, இந்த உஷார் நம்ம ஏற்கனவே உக்ரைனை நீங்கள் உஷாராக்கி உக்ரைனை காப்பாற்றினது போதும். இப்போ தைவானை உஷாராக்கி தைவானை காப்பாற்றிட்டுருக்கீங்க, அது போதும். இந்த மாதிரி நீங்கள் உஷாரப்படுத்துகிற நாடுகளாக நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்ருக்கோம்னு நினச்சாலுமே, இன்றைக்கி சீனா ஒரு சித்து வேலை பண்ணியிருக்காங்க. மறுபடியும் ஏற்கனவே ஒரு இந்தியாவுடைய அருணாச்சல் பிரதேஷ் பகுதியிலிருந்து வந்தாங்கன்றதுக்காக அவங்கள ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ஒரு 20 மணி நேரம் பக்கம் டீடைன் பண்ணிட்டாங்க. விசாரணை பண்ணுறேன், அதை பண்ணுறேன்ட்டு. அதுக்கப்புறம் சீனா விளக்கங்கள் கொடுத்து இல்லைன்ட்டாங்க. மறுபடியும் பாருங்கள், இன்றைக்கி இந்தியாவிலிருந்து போன ஒரு வீலாகர்
அவர் என்ன பண்ணிட்டாரு, அருணாச்சல் பிரதேசத்துலேருந்து வந்ததுனால இது பார்ட் ஆஃப் இந்தியான்னு சொன்னதுனால, இல்லை அது எங்களுடைய பார்ட்டு, நீ எப்படி அங்கேருந்து வர முடியுமா பிடிச்சி உட்கார வச்சிட்டாங்க. 15 மணி நேரத்துக்கு மேலே உட்கார வச்சிட்டாங்க. இன்னும் அங்கே தான் இருக்காரு. ரொம்ப நான் ஒஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறேன்னாரு. அதாவது இந்தியாவுடைய பகுதியிலிருந்து, அருணாச்சல் பகுதியிலேருந்து போனோம் அப்படின்னா அது ஒருங்கிணைக்கப்பட்ட சீனாவுடைய பகுதி, நீங்கள் எப்படி உங்கள் பகுதியில் இணைந்து அதுக்கு ஒரு பாஸ்போர்ட் கொடுக்கலான்ட்டு சீனா கடுமையாக ஒரு ஸ்ட்ரிக்ட் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக தான் நமக்கும் சீனாவுக்கும் நேரடி ஃப்ளைட்டு விட ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி நேரடி ஃப்ளைட் விட்ட ஆரம்பித்ததுலேருந்து இப்போ இந்த ஒரு இஷ்யூ வந்துட்டுருக்கு. இத்தனை நாளாக ஏன் இஷ்யூ வரல அப்படின்னா, நம்ம கோவிட்டுக்கு அப்புறம் நம்ம சீனாவுக்கு விமானங்கள் அதிகமாக விடலை, அதனால் இந்த இஷ்யூ இல்லை. இப்போ இதுலேருந்து மறுபடியும் கிளம்பிட்டாங்க கோட்டசாமிங்க, ஒன்றும் பண்ணுறதில்ல. இதுக்கப்புறம் என்ன நிலைமை வருதுன்னு பார்க்கலாம். ரைட்டு, அமெரிக்காவுக்கு இதுக்கு வேறு தீனியாக வரப்போதில்லை, எவ்வளோதான் கண்டென்ட் வரும்ன்ற மாதிரி தான். சரி, இதெல்லாம் ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்காது. சீனா இப்போது நிலைமைக்கு சும்மா அவங்க பேப்பர் டைகர் மாதிரி தான், புஷ்ன்னுவாங்க, பெருசாலாம் ரியாக்ஷன் இருக்காது. பார்க்கலாம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அப்புறம் சிரியாவில் ஆல்மோஸ்ட் யுத்தத்தை தொடங்கின மாதிரி தான். குர்திஸ் ரீஜியனுக்கும் இந்த பக்கம் எஸ்டிஎஸ் ஜுலானி அரசாங்கம் ப்ளஸ் துருக்கியும் எஸ்டிஎஸ் ஜுலானி அரசாங்கம் இணைந்து தொடர்ந்து 2வது நாட்களாக சாரசாரியாக டேங்க்கு போயிட்டு தான் இருக்குது. அந்த குர்திஸ் ரீஜியன் மேலே துருக்கி பெரிய அளவுக்கு வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நேற்று ஒரு 2 ட்ரோன் தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க, தரைப்படை தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க. ஆனால் அந்த தாக்குதல் எல்லாமே வந்து அமெரிக்கா மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக தான் நான் பார்க்குறேன் நான். ஏன்னா அது அமெரிக்கானுடைய நட்பு கரங்களை நீட்டிய குர்திஸ் ரீஜியன், இஸ்ரேலினுடைய நட்பு கரம் நீட்டிய குர்திஸ் ரீஜியன். அதனால் எனக்கு என்னமோ சிரியாவுக்குள்ளார மறுபடியும் ஏதோ சம்திங் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நடக்கிற மாதிரி நான் உணர்றேன் நான். குறிப்பாக துருக்கியினுடைய தலையீடுனால அமெரிக்கா என்ன விதமான முடிவு எடுக்க போகிறாங்க. இப்போ ரீசெண்டாக தான் அமெரிக்கா என்ன சொன்னாங்க, துருக்கிக்கு வந்து F-35 ஃபைட்டர் ஜெட் கொடுக்க போகிறோம், அவங்க ரஷ்யானுடைய S-400 திருப்பி கொடுத்துட்டாங்கன்னா பரவாயில்லன்னாங்க. இன்றைக்கி துருக்கி வந்து நான் கொடுத்துறேன்னே சொல்லிட்டாங்க. ஓகே, எங்களுக்கு F-35 கொடுங்கன்றாங்க. ஆனால் இதுக்கப்புறம் கொடுக்குறாங்களா இல்லையன்றதை செக்கு, அதையும் நம்ம பார்க்கலாம் நம்ம. பட் துருக்கிக்கு ஒரு பேட் டைம் என்ன அப்படின்னா, உக்ரைன்லேருந்து துருக்கிக்கு அது ஏதோ சரக்கு கப்பல் ஏற்றிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி ரஷ்யா போட்டாங்க, ஒரே போட்டாங்க, முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் கப்பல் வந்து மீண்டு வர்றது கஷ்டம்தான்றாங்க கருங்கடல் பகுதியில். ஏற்கனவே ரஷ்யா என்ன சொன்னாங்கன்னா, உக்ரைனுக்காக எந்த நாட்டு கப்பல் உதவி செய்தாலும் நாங்கள் போட்டு தள்ளுவோம்னாங்க. உக்ரைன் என்ன சொன்னாங்கன்னா, ரஷ்யாவுக்காக எந்த நாட்டு கப்பல் இருந்தாலும் நாங்கள் போட்டு தள்ளுவோம்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உக்ரைன் என்ன பண்ணாங்க, ரஷ்யாவிலிருந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஏற்றிட்டு போனாங்க துருக்கிக்கு, அந்த கப்பலை போட்டாங்க. ரஷ்யா பதிலுக்கு என்ன பண்ணாங்க, உக்ரைன்லேருந்து துருக்கிக்கு வந்த கப்பலை போட்டாங்க. இப்போ மறுபடியும் ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்கலான்னா, போட்டது 3 கப்பல், 3 கப்பலினுடைய சொந்தக்காரர் யாருன்னா துருக்கி. அதில் 2 தடவை ரஷ்யா போட்டிருக்காங்க, ஒரு தடவை உக்ரைன் அடிச்சிட்டாங்க. இதனால் பாதிக்கப்படுறது எந்த நாடு அப்படின்னா இந்த பக்கம் துருக்கி தான். இனிமேல் நான் 2 நாடுக்கும் நான் சமாதானமாக போகிறேன்பா, வாங்கப்பா நான் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துகிற சமாதான புறாவாக இருக்கிறன்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு கடைசியில் உங்களுக்கே வைக்கிறாங்க பற்றியா வேட்டுன்ற மாதிரி தான் நினச்சிருப்பார். பார்க்கலாம் இதுக்கப்புறம் துருக்கி என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா ஏற்கனவே அந்த கருங்கடல் பகுதியில் தெரிந்தோ தெரியாமலோ இந்த மாதிரி நம்மளையும் யுத்தத்துக்குள்ளே இழுக்கிறாங்கன்றதை ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய செயல்ன்றாங்க. இது நேட்டோ நாடுனுடைய கப்பல் வேறு. இப்போ நேட்டோ நாடுகள் மிக தாக்குதலாகவே இது பார்க்கலாம். நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம நேட்டோ நாடுகளுடைய கப்பல் மீது தாக்குதல் நடத்தியது ரஷ்யா, பொங்கி எழுமா நேட்டோ நாடுகள் அப்படின்றது டாபிக்கோட பார்க்கலாம். நம்ம துருக்கியில் இன்னொரு விஷயத்தையும் பார்த்துடலாம். லிபியானுடைய ஆர்மி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் முகமது அலி அகமது அல் ஹதாத் இவர் என்ன பண்ணுறாரு, நேராக ஜம்னு தனது ட்ரூப்போட துருக்கிக்கு வராரு. வந்துட்டு நல்ல சிறப்பான பேச்சுவார்த்தை, நல்ல டீயை குடிக்கிறாரு, கள்ளக்கல்லன்னு பேசுகிறாரு. தலைவரே எங்களுக்கு ஆயுதங்களை கொடுங்க, முடிங்கிறேன் கதையன்ற மாதிரிலாம் பயங்கரமாக பேசுகிறாங்க. லிபியாவில் நேற்று கூட ஒரு விவகாரத்தை நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, அதாவது குறிப்பாக அமெரிக்கா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தாங்க. நம்ம கிறிஸ்டியன் மக்கள் வந்து லிபியாவில் நைஜீரியா அது ஏற்கனவே லிபியா ப்ளஸ் துருக்கி வந்து நல்ல நட்பு, அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவி செய்யல, இது மாதிரி நிறைய விஷயங்களில் வந்தது. தனியார் விமானம் ஃபால்கன் 50 ஏர்க்ராஃப்ட்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி முடிச்சு ரிட்டன் கிளம்புறாரு. ரிட்டன் கிளம்புனா ஒரு அரை மணி நேரம் கூட இல்லை, ரேடியோ எல்லைக்கு தொடர்பு எல்லை துண்டிக்கப்பட்டிருக்கிறார். எங்கன்னு தேடுறாங்க, பார்த்தா ஃப்ளைட்டு நொறுங்கிடுச்சு. அவரோட சேர்த்து மொத்தம் 8 பேர், 8 பேருமே அவருடைய இராணுவ ஜெனரலே இருந்து போயிட்டாங்க. அதனால்
துருக்கி மனவேதனை, லிபியாவுக்கு மனவேதனை. பாவம், ஒன்றா இரண்டா, 2 மனவேதனை. ஒன்று கப்பல் அடிச்சிட்டாங்க, இன்னொன்று அவங்க நாட்டுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி சும்மா பேசிட்டு வரந்தலைவரேன்னு காஃபி குடிச்சிட்டு போன ஆள் ஃப்ளைட்டில் இறந்து போயிட்டாங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். 3வது சம்பவம், இது வந்து ரஷ்யாவுடைய சம்பவம். யூகே இன்டெலிஜென்ட்டு ஒரு வழியாக புலிகேசி டீம் வந்து கவுண்ட் பண்ணிட்டாங்க. ரஷ்யாவுக்குள்ளார எத்தனை பேர் இறந்தாங்கன்றதை கவுண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ இந்த இயர் எண்டு வருது இல்லையா, 4 லட்சம் பேராம் எஸ்டிமேட்டடாக. 4 லட்சம் பேர் வந்து இது வரைக்கும் கில்ட் ஆர் வூண்டட். கண்டிப்பாக முடிச்சிட்டாங்க கதையை. உக்ரைன்காரங்க சாதாரண ஆளுங்களில் முடிச்சுட்டாங்க. இனி வருகின்ற காலங்களில் ரொம்ப கஷ்டமான காலன்றாங்க. யாருக்கு? ரஷ்யாவுக்கு. இதே டீமு இந்த பக்கம் உக்ரைன் தரப்பில் எவ்வளோப்பா இறந்தாங்க அப்படின்னா அந்த தகவல் மட்டும் ஏனோ தெரிய மாட்டேங்குது. அது உக்ரைனுக்கும் தெரிய மாட்டேங்குது, யாருக்குமே இந்த உலகத்தில் தெரிய மாட்டேங்குது. ஆனால் ரஷ்யா மட்டும் எவ்வளோ இறந்தாங்க அப்படின்றது ரொம்ப கிளியராக தெரியுது. இத்தனைக்கு ரஷ்யாவுக்குள்ளார நிறைய பத்திரிகைகள் தடை விதிக்கப்படுகிறது, ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன். ஆனால் உக்ரைன் அப்படி கிடையாது. அவங்க ஜனநாயகத்தை விரும்புகிறவங்க, ஜனநாயகத்தை மலர வைப்பதற்காக வெஸ்டர்ன் நாடுகள் அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுடைய இறப்புகள் தெரியவில்லை. ரஷ்யாவுக்கு இன்னொரு மிகப்பெரிய இழப்பு என்னென்னா, அவங்க இந்த சப்மரைனை தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு போர் விமானம் ஒன்று வச்சுருந்தாங்க. அவங்க தான், ரஷ்யா தான் பெருசாக வச்சுருந்தாங்க. பட் அதையே இடத்த கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம் கதையன்னு இன்றைக்கி வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தாங்க. இது ரஷ்யாவுக்கு பெரிய இழப்புங்க. தொடர்ந்து சொல்கிற ரஷ்யா ஒரு சில இழப்புகளை சந்திக்கிறாங்க. ஈடுகட்ட முடியாத பெரிய பெரிய இழப்புகளை வந்து ரொம்ப குடைஞ்சல் கொடுக்குறாங்க உக்ரைன். பெரிய அளவுக்கு உக்ரைன் நேட்டோவுடன் இணைந்து அதிநவீன ஆயுதங்களை கொடுத்து இந்த குடைஞ்சலெல்லாம் ரஷ்யா தவிர்க்கணுன்னா ஒரே ஒரு அணுகுண்டு ஏதோ ஒரு நல்ல இடமா பார்த்து போட்டிங்கன்னா உடனே இந்த போர் வந்து முடிவுக்கு வரும். சீக்கிரமாக ஒரு நன்மை பயக்குன்னு நினைக்கிறேன். இல்லைனா அது கொஞ்சம் இப்படி வள கொலை இழுத்துகிட்டே தான் போகும்னு நினைக்கிறேன். கிறிஸ்மஸுக்குள்ளார பேச்சுவார்த்தை வரும்னு நினச்சா வர மாதிரி தெரியலையே. பெருசாக இன்னும் வள கொலைன்னு இழுத்துட்டு போயிட்டே இருக்கே. திடீர்னு இப்போ யூட்டர்ன் ஆகுது அமெரிக்கா பயங்கரமாக. வெனிசுலா மீது நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால யூட்டர்ன் ஆகிறேன்றாங்க. ஏன்னா இன்றைக்கி ஐநாவில் ரஷ்யா தெளிவாக சொல்கிறாங்க, நாங்களும் சீனாவும் ஈரானுக்கு முழு உதவி செய்ய போகிறோம். இனிலாம் முதல்ல ஈரான் மீது இருக்கக்கூடிய பொருளாதார தடையை நீக்குங்க. அவங்க அணு ஆயுதம் வைத்திருப்பது எதற்காக? எனர்ஜி ரிசோர்ஸுக்காக தான் வைக்கிறாங்க, தாக்கல் நடத்துவதற்காக இல்லைன்றது தெளிவாக சொல்லிட்டாங்க. மறுபடியும் நீங்கள் அப்படி வச்சுருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? தடைகளை நீக்குங்க, நாங்கள்லாம் டிக்ளேர் பண்ண போகிறோன்னு பயங்கரமாக சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் டவுட்டு தான், இல்லை பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏன்னா இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் நான். 2026 40,000 பேர் ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்களாம் ரஷ்யாவுக்கு மைக்ரண்ட் ஒர்க்கராக அனுப்புறதுக்கு. அப்ளை பண்ணது 1,10,000 பேர் இப்போ அப்ளை பண்ணாங்க. அப்புறம் அது ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு ஃபைனலாக 40,000 பேர்த்தை வந்து எடுத்துருக்காங்களாம். 2026 ஜனவரியில் அனுப்ப போகிறாங்களாம் 40,000 பேர். அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு தேவைப்படுதுன்ற மாதிரி வந்து அடிஷ்னலாக சொல்லியிருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும். அடுத்து நம்ம இஸ்ரேல் பார்க்கலாம். இஸ்ரேலில் பாருங்கள், அந்த காக்கி கலர் மாதிரி டாட்டாக இருக்குல்ல, அதுதான் வந்து தனது 19 நியூ செட்டில்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அங்கே வந்து ஜியூஸ் மக்களை அங்கே வந்து குடியமர்த்த போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இஸ்ரேலினுடைய மக்கள் 6.8 மில்லியன் மக்கள் இருக்காங்க அங்கே. அவங்களுக்கான குடியிருப்புகள் மீது எல்லாத்தையும் பெரிய அளவுக்கு இந்த இடத்துல கட்ட போகிறோன்றாங்க. நேற்று 10ன்னாங்க, 12ன்னாங்க, 15ன்னாங்க, ஃபைனலாக 19 நியூ செட்டில்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பாலஸ்தீனத்துக்குள்ளார. அடுத்து நம்ம இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் போகலாம். இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் வந்து ஏற்கனவே இஸ்ரேல் வந்து மேல்முறையீடு மாதிரி பண்ணாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, வாய்ப்புகள் இல்லைன்ட்டாங்க. இப்போ பெல்ஜியம் வந்திருக்காங்க. பெல்ஜியம் வந்து நீங்கள் கொடுத்த தீர்ப்பில் நாங்கள் குறுக்கு விசாரணை பண்ண போகிறோம். சவுத் ஆஃப்ரிக்கா தொடுத்த வழக்கில் தான் இஸ்ரேல் மீது மிக கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டது. குறிப்பாக நெதன்யாகு அவர்களுக்கான தண்டனையெல்லாம் கொடுக்கப்பட்டது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, பெல்ஜியம் மோடி வந்து நாங்கள் குறுக்கு விசாரணை பண்ணுறோன்ற மாதிரியான ஒரு கேஸ் அப்ளை பண்ணியிருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். அடுத்து ஆஸ்திரேலியாவுக்குள்ளார யூகேனுடைய நபர் ஒருத்தர், சிட்டிசன்ஷிப் ஹோல்டர் ஒருத்தர் தான் நாசி சிம்பிளை வந்து அடிக்கடி இப்படி டிஸ்பிளே பண்ணிட்டே இருந்தாராம். அதனால் அவர் நோட் பண்ணி நாடு கடத்துங்கள், எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்கூடாது அப்படின்னு யூகேவுக்கு மறுபடியும் நாடு கடத்தியிருக்காங்களாம். அதுவும் மற்ற எல்லாத்தையும் கூட ஏற்றுப்பாங்களாம். ஆஸ்திரேலியாவுக்குள்ளார நீ வந்து கற்பழிக்கலாம், மற்றது குத்தி கொலை பண்ணலாம், என்னன்னாலும் பண்ணலாம், ஆனால் நாசி சிம்பிள் மட்டும் இப்படி காட்டினீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா ஏற்கனவே கொலை குற்றவாளிகள் மீதியெல்லாம் வந்து அவங்க நாட்டு சிறைகளை தான் வைத்திருக்காங்க. ஆனால் நாசி சிம்பிள் மட்டும் இப்படி காட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை பிடிச்சி ஜெயிலில் போடுங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க, பிடிச்சி நாடு கடத்துங்கன்னு சொல்லிவிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க ஆஸ்திரேலியாவில். இன்னொன்று சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நியூ கன் ஆன்டி டெரர் லா அடிப்படையில் புதிய கன் நீ கொடுக்கக்கூடாது. அதே போல்
இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரியான போராட்டங்கள் நடத்தக்கூடாதுனால ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்களாம். இதுக்கப்புறம் என்ன நிறைய வெறுப்புணர்வு வர்றதுனால இந்த போண்டே பீச் தாக்குதலுக்கு அப்புறம் பெரிய அளவுக்கு நடத்த போகிறேன்றாங்க. அதுக்கான முழு விசாரணை நேற்று வெளியிட்டிருந்தாங்க. அந்த விசாரணை கொஞ்சம் எனக்கு படிக்கிறது டைம் இல்லாதனால உங்களுக்கு நைட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதில் ஏன்னா ஒரு இந்தியர்கள் 4 பேர்த்த வந்து கைது பண்ணியிருக்காங்க அடிஷ்னலாக. அது பெரிய ஒரு லிங்க் மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னன்ற நான் கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான். ஏன்னா அந்த 4 பேர் கைது பண்ணதில்லை, அதை நான் கூடுதல் தகவலாக அவங்கக்கிட்ட நான் சமர்ப்பிக்கிறேன் ஒன்று. அடுத்தது மைக் வால்டர்ஸ் அவர்கள், அதாவது யுஎஸ்னுடைய என்ஒய் அமெரிக்கா சார்பாக என்ன பேசினாங்கன்னா, மதுரா அவர்கள் மீது மேக்சிமம் பொருளாதார தடையை போடணும், இல்லீகலாக அங்கே ட்ரக் கார்ட்டல் விற்கிறது, அந்த பணத்தை வச்சு தான் அந்த நாடோட பொருளாதாரத்தை வளர்த்துறாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி அவங்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருப்போம். அதனால் அவங்க ஃபாரின் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனாக ஒட்டுமொத்த நாட்டையும் நாங்கள் குறிக்கிறோன்ற மாதிரி மதுராவுக்கு எதிரான நடவடிக்கையில் கண்டிப்பாக நாங்கள் நடந்தே தீர்வுன்னு ரொம்ப வெறித்தனமாக இருக்கிறாங்க ஒன்று. இரண்டாவது சம்பவம் என்னென்னா, அமெரிக்காவுடைய அதிபர் அவர்கள் மறுபடியும் இன்றைக்கி சும்மா தான் இருக்கணும்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். நாங்கள் இப்போ கெனடா இருக்கு இல்லையா, கெனடா சிட்டிசனுக்கு நல்ல ஒரு லைஃப் எங்கள் கூடலாம் இணைஞ்சிட்டாங்கன்னா 51வது மாகாணமாக கூடிய விரைவில் இணைய நான் எதிர்பார்க்குறேன். அது கெனடா மக்களே விரும்புகிறாங்களாம், கேட்குறாங்களாம் அவர்கிட்ட, ஐயா எப்பையா எங்கள் நாட்டை இணைப்பீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்களாம். அதனால் அந்த நல்ல ஒரு வாய்ப்பை நீ கிடைக்குன்ட்டாங்க. நேற்று தான் கிரீன்லாந்துக்கு போட்டிங்க ஒரு குண்டு, இன்னும் அந்த குண்டுலேருந்து மீதி வரலப்போ. அதுக்கு தான் நேற்று ஐரோப்பா தலைவர்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, 2024 கிரீன்லாந்துக்குள்ளே ஒரு ஓட்டெடுப்பு ஒன்று நடத்தினாங்க. அதில் 60% மக்கள் வந்து ஐரோப்பா கூட இணைஞ்சிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ கூடிய விரைவில் கிரீன்லாந்து ஐரோப்பாவுக்குள்ளே இணைச்சிட்டோம் அப்படின்னா அந்த இஷ்யூ வராதுன்றாங்க. அதனால் பார்க்கலாம், சப்போஸ் ஐரோப்பாவுக்குள்ளே இணைச்சிட்டாங்கன்னா இவங்க கிரீன்லாந்து எப்படி இணைப்பாங்கன்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குளமாக வைத்து இந்த வீடியோவோட இறுதி பதிவில் 2 விஷயம் நம்ம தெளிவுபடுத்திடலாம். ஓஸ்மான் ஹேடியோட பிரதர், அவங்க சித்தப்பா பையன் அந்த மாதிரி பிரதர் வந்து இன்றைக்கி வெளிப்படையாக மைக்கை பிடிச்சி ஒரு கருத்தை ஒன்று சொல்கிறாரு. அதாவது ஓஸ்மான் ஹேடியை கொல்லப்பட்டதில் மிக முக்கிய பங்கு யூனிஸ் அரசாங்கத்துக்கு இருக்குது. எலெக்ஷனை தள்ளி போகிறதுக்காக என்னன்னாலும் பண்ணுவார், எலெக்ஷன் நடத்தக்கூடாதுன்றால். ஏன்னா அவர் நோகாமல் வந்து நுங்கு சாப்பிட்றவர். காரணம்னா நோபல் பரிசு வாங்கிட்டார்ன்ற ஒற்றை காரணத்திற்காக அவர்கிட்ட ஆட்சி பொறுப்பை கொடுத்துட்டு அவர் ஆட்சி இப்போ எலெக்ஷன் நடத்தினா அவர் டம்மி பீஸ் ஆகிடுவார், அவர் ஒன்றும் இல்லாமல் போயிடுவார் இல்லையா. அதனால் இது மாதிரி யாரெல்லாம் முக்கிய ஆளாகிறாங்களோ அவளை சுட்டுட்ருக்கிறாரு போட்டுட்ருக்கிறாருன்ற கூடுதல் தகவல் சொல்கிறாங்க. ஐயா இதை தாங்க ஐயா நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் மீது சந்தேகப்படுறது தப்புங்க ஐயா. நீங்கள் உங்கள் உள்ளாளுங்களை வேலையை வச்சுக்கிட்டு இங்கே மறுபடியும் இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப தப்பு. ஆனால் இந்த மாதிரி மர்ம நபர்கள் வேலை நடக்கும், ஆனால் அதை கண்டுபிடிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தாங்க ஐயா. அது கூடுதல் தகவல் ஒன்று. இன்னொன்று, பாகிஸ்தானுடைய லீடர் ஃபசல் ஹுர் ரஹ்மான் அவர்கள் வந்து பாகிஸ்தானை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறார். அமெரிக்காவுடன் இணைந்து ஆப்கானிஸ்தான் மீது தாக்கல் நடத்துவது, ஆப்கானிஸ்தானை மிரட்டுவது என்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். பரிசீலனை பண்ணணும், என்ன உங்கள் கொள்கைன்னு கேட்டிருக்கிறார். அதே தான் நாங்களும் கேட்குறோம். அமெரிக்காவுடன் இணைந்து தான் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்களா, என்ன விஷயம்னு சொல்லிட்டு பரிசீலனை பண்ணுங்கள் பாகிஸ்தான். உங்களுக்கும் அது கூடுதல் தகவலாக அமையுன்னு நினைக்கிறேன் நான். அது உங்களால் முடியுமா அப்படின்றத இன்னொரு ஆங்கிளில் பார்த்துடலாம் நம்ம. தாய்லாந்து விவகாரத்தில் அந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா, இந்த வரைபடத்தில் பச்சை கலர் புள்ளியெல்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த ஏரியா பகுதியை தாய்லாந்து கம்போடியாவுடைய பகுதியை பிடித்து விட்டது, முழுமையாக தனது உடைமையாக்கி விட்டது, ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. அப்புறம் மஞ்சள் கலர் புள்ளியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மெயின்டைன் த மானிட்டர், ஃபுல்லாக இவங்க கண்ட்ரோலுக்குள்ளே வருது. இதில் சிவப்பு கலர் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஆன்கோயிங் கடுமையான கிளாஷஸ் வந்து போயிட்டுருக்கு, தாக்கல் நிகழ்த்திட்டுருக்கு. ஸோ பெரும்பாலான பகுதிகள் கம்போடியாவுடைய பகுதிகளில் உள்ள நுழைஞ்சு கைப்பற்றி இருக்கிறாங்க தாய்லாந்து அப்படின்றது கூடுதல் பதிவாக சொல்ல முடியும். இன்றைக்கி இந்தியா 2 டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து SLBM சொல்லுவோம், சப்மரைன் லான்ச்டு பேலஸ்டிக் மிசைல்ஸ், பே ஆஃப் பெங்காலில் K4 மிசைல்னு சொல்லுவோம். இது பெரிய ஒரு சக்ஸஸ், இலக்குகளை அடைந்திருக்கிறது. இது அணு ஆயுதத்தை சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடிய மிக நீண்ட தூர இலக்கு என்று குறிப்பிடப்படுகிறது. அதுக்கான முழு டீட்டெயில் வரும் ஒன்று. இரண்டாவது, DRDO வந்து அடுத்த தலைமுறைக்கான ஆகாஷ் வான் பாதுகாப்பு சாதனங்களை மற்றொரு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் தொலைதூரத்தில் வான் தடுப்பு சாதனங்களை அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகிறதுக்கான ஒரு டெஸ்டிங், இதிலுமே நம்ம சக்ஸஸ் அடைந்திருக்கிறோம் என்பது ஒரு கூடுதல் தகவல். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் RK சேனல். நன்றி, வணக்கம்.